டீ கடையும் டீனேஜர்ஸும். அந்த டீ கடையில நம்ம பேசாத டாபிக்கே இல்லை. ஒரு எஜுகேஷன்ல இருந்து ஒரு பிசினஸ் வரைக்கும் எல்லா டாபிக்குமே நம்ம பேசியிருக்கோம். பேசாத ஒரு டாபிக்கே இல்லை. அது காலேஜ் கேண்டீன் டீ கடையா இருக்கட்டும், வெளியே எந்த டீ கடையா இருக்கட்டும், எல்லா டீ கடையிலையும் உட்காந்து அந்த பெஞ்சை தேய்ச்சிட்டு எல்லாத்த பத்தியும் பேசியிருப்போம். எல்லா பிசினஸை பத்தியும் பேசியிருப்போம். பாலிடிக்ஸ், எஜுகேஷன், அது இது, ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ். அந்த ஒரு டீ கடைக்குள்ள இருக்கிற ஒரு மெமரிஸ் வந்து மூளையோட பெருசு. அவ்வளோ மெமரிஸ் இருக்கு அந்த ஒரு டீ கடை. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நான் போற இடமா இருக்கட்டும், நானே நிறைய பேசியிருக்கேன். என் கூட வரேன் பானிபுரி பிசினஸ் பண்ணலாம், அது பிசினஸ் பண்ணலாம், இந்த பிசினஸ் பண்ணலாம், அது இது நிறைய நான் பேசியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வச்சு நான் யோசிக்கும் போது எல்லாருமே நம்ம அந்த ஒரு இடத்துல நம்ம பேசியிருக்கோம், அந்த ஒரு இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அதை நம்மளால பண்ண முடியல அப்படின்றதுக்கு எனக்கு தோணுன சில டேர்ம்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிது. ஃபர்ஸ்ட் வந்து சேஃபா இருக்கணும், இப்போ இருக்கிற லைஃப்பை வந்து சேஃபா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. இன்னொன்று வந்துட்டு கம்ஃபர்ட் ஜோன், கம்ஃபர்ட்டாவே இருந்துட்டோம். நம்ம இப்படி இருந்தாதான் கம்ஃபர்ட்டா இருக்கணும் ஒன்று. இன்னொன்று வந்து ஃபியர், பயம். இதை பண்ணிட்டா அதாயிரும், அதான் அதனால அதனால இது ஒன்று. அப்புறம் லேக் ஆஃப் நாலேஜ் அபவுட் தட் பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ் பற்றின ஒரு நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி ஃபினான்ஷியல் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள்லாம் இருக்கு. இது எல்லாமே சின்ன சின்ன குறைகள் தான். ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா யோசிச்சுட்டே தான் கடைசி வரைக்கும் இருக்க முடியும். ஃபீல்டுக்குள்ள இறங்கி தான் அதை நம்ம பண்ணி பார்த்தாதான் அதோட அருமை, அதோட ரசனை, அதுல என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு, என்னென்ன நல்லது இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்மளால இங்கிருந்து எல்லாம் சொல்லிட முடியும். அந்த நாத்து நடுறதை பார்த்துருப்பீங்கல்ல, அந்த சேத்துல இறங்கி ஆர்டரா அடிக்கிட்டு வருவாங்க. ஸோ அப்படி நாத்து நடுறதே வந்துட்டு ஒரு இறங்கினாதான் அதை பண்ண முடியும். இங்கிருந்து பாக்குறது ஓகே, அது இது இது அப்படி இப்படி அப்படி நம்ம நினைச்சு போயிடலாம், நமக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். பட் நம்ம அந்த நாத்தை எடுத்து அந்த சேத்துக்குள்ள இறங்கி நட்டா மட்டும்தான் நம்மளால வந்துட்டு ஆக்சுவலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ரீசன்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு தைரியமா இறங்குங்க. நானும் இறங்கிட்டேன், பார்த்துக்கலாம், நீங்களும் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.